Good morning, children. Welcome back to our science class. Today we are going to study one new lesson, that is fourth lesson. The name of the lesson is The Living World of Plants. That is the world of plants. First three lessons based on physics and also chemistry. Yes or no? Now fourth lesson, fifth lesson, sixth lesson, that is biology. Okay, that is biology, uerial. That means we study about plants and also animals. We study about plants and also animals. Biology, first listen, you should know one thing. Biology is a natural science concerned with the study of life and living organism. அதாவது உயிரினங்களின் வாழ்க்கை முறை, அவற்றினுடைய அமைப்பு, செயல்களை பற்றி பயிலுகிறது. சரியா? ஓகே சில்ட்ரன், ஸோ தட் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அறிவியல் உயிரியல். சரியா? இயற்கை அறிவியல் உயிரியல் தான். இட் இஸ் எ நேச்சுரல் சயின்ஸ். நாம் வாழக்கூடிய உலகத்தில் தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, அப்படி தானா? ஓகே. Now you see, including the living world comprises of plants and also animals. Yes, the living world comprises plants and animals. Plants prepare their own food. Plants prepare their own food by the process of photosynthesis. Yes or no? So plants can prepare food by themselves. Then they grow in size. They reproduce. Okay, yes. அது அவைகள் இனப்பெருக்கம் செய்கிறது, அவற்றினுடைய உடல் வளர்ச்சி அடைகிறது, தங்களுக்கு தேவையான உணவுகளை அவைகளே தயாரிக்கின்றன. எஸ் ஆர் நோ? யூ லுக் அட் திஸ். ஸோ வி ஸ்டடி தீஸ் ஆல் இன் திஸ் லெசன். ஓகே சில்ட்ரன், now you see learning objectives. Learning to know there are many varieties of plants. To know there are many varieties of plants. அதாவது என்னென்ன தாவரங்கள், அவற்றினுடைய வகைகள், இவைகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வது. டு நோ ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் தே ஃபங்க்ஷன். அவற்றினுடைய பாகங்கள் என்ன, வெஜிடபிள் பார்ட்ஸ்னால் என்ன, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னால் என்ன, அதை பற்றி நம்ம என்ன செய்கிறது, படிக்கிறது, தெரிந்து கொள்வது. டு நோ த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லீஃப். இலைகளினுடைய அமைப்பு, அவற்றினுடைய பணிகள், இவைகளை பற்றி தெரிந்து கொள்வது. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுட் மேனுஃபேக்சர்ட் பை பிளான்ட்ஸ் இஸ் கன்சியூம்ட் பை அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். அதாவது விலங்குகளுக்கு மற்றும் மனிதர்களுக்கு தேவையான உணவை தாவரங்கள் எவ்வாறு தயாரிக்கிறது என்பதை பற்றி நம்ம என்ன செய்கிறது, அறிந்து கொள்வது. டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட். ஹேபிட்டட்னா அவற்றினுடைய வாழ்விடங்கள். ஓகே. நெக்ஸ்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் பிளான்ட் எக்ஸிபிட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டட். அதாவது வாழ்விடத்திற்கு ஏற்ப தாவரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, அவற்றினுடைய தகவமைப்புகள் எப்படி இருக்கும், அவருடைய மாற்றுகள் என்ன, இவைகளை பற்றி நம்ம என்ன செய்கிறது, அறிந்து கொள்வது. சரியா? டு நோ த ஃபார்ம்ஸ், டு நோ லைஃப் ஃபார்ம்ஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அவைகள் ஒன்றை ஒன்று என்ன செய்திருக்கிறது, சார்ந்திருக்கிறது. தே டிபெண்ட் ஒன் ஈச் அதர், தே டிபெண்ட் ஆன் ஈச் அதர் என்பதை பற்றி அறிந்து கொள்வது. ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் தி introduction. You see, biology is a natural science concerned with the study of life and living organism, including their structure and function. The living world comprises of plants and animals. Plants can prepare food, grow in size, reproduce. Various parts of the plants are used as food, medicine, wood and shelter. Various parts of the plants, yes, are used as food, medicine, wood and also shelter. தாவரத்தினுடைய பல்வேறு பகுதிகள் மருந்தாக பயன்படுது, அப்படி தானா? வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மெடிசன். அடுத்து ஃபுட்டாக பயன்படுது, அடுத்து வுட்டாக பயன்படுது, மரக்கட்டைகளாக. அடுத்து ஷெல்டர் அப்படின்னா வாழ்விடமாக என்ன செய்கிறது, பயன்படுகிறது. ஹியர் யூ see one story is given, one small story. Time to learn. Rani and Ravi went to vegetable market with their mother. They saw a variety of fresh green vegetables in attractive colors. Mother bought cauliflower, cabbage, radish. Ravi asked his mother, "Mom, do all the vegetables grow under the soil?" ராணி ரவி அவங்க வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு அவங்க அம்மா கூட என்ன செய்கிறாங்க, போனாங்க. சரியா? they saw variety of fresh green vegetables. அவங்க பல்வேறு கலர்களில், அதாவது இன் அட்ராக்டிவ் கலர்ஸ்,
பல்வேறு வண்ணங்களில் உள்ள பல்வேறு நிறங்களை உடைய அந்த காய்கறிகளை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. சரியா? மதர் பாட் காலிஃப்ளவர், கேபேஜ் அண்ட் ரேடிஷ். அவங்க அம்மா வந்து, அவங்க தாயார் வந்து என்னெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா, காலிஃப்ளவர் வாங்கினாங்க, கேபேஜ் வாங்கியிருக்காங்க, அடுத்து ரேடிஷ் வாங்கியிருக்காங்க. சரியா? தென் ரவி ஆஸ்க் ஹிஸ் மதர், மம் டூ ஆல் தி வெஜிடபிள்ஸ் க்ரோ அண்டர் தி சாயில். உடனே ரவி கேட்குறான் அவங்க அம்மாட்ட, நம்ம வாங்கின எல்லா காய்கறிகளுமே மண்ணின் கீழே விளையும் காய்கறிகள் தானே அப்படின்னு கேட்குறான். ஓகே. No, mother answer, no Ravi, we get some vegetable from stem, some from root, okay, some even some flowers, even some get from flowers are used for cooking. அவங்க அம்மா உடனே சொல்கிறாங்க, இல்லைம்மா எல்லாமே மண்ணின் கீழே விளையக்கூடிய காய்கறிகள் இல்லை. சில காய்கறிகள் வந்து நம்ம வேர்களில் இருந்து நம்ம பெறுறோம். சில காய்கறிகளை வந்து தண்டுகள்லேருந்து நமக்கு கிடைக்கின்றன. சில காய்கறிகள் நமக்கு பூக்களில் இருந்து கூட என்ன செய்கிறது, சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஈவன் ராணி அண்ட் ரவி வேர் சர்ப்ரைஸ்ட் டு நோ தட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஆச்சரியம் வாங்கிய காய்கறிகளை என்னன்னு செஞ்சு, அதாவது ராணிக்கும் ரவிக்கும் ரொம்ப ஆச்சரியம். ராணிக்கும் ரொம்ப they were surprised to know that vegetables are from different parts of a plant. After returning home they sorted out all vegetables. உடனே வீட்டுக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காய்கறிகளை வந்து வாங்கிய காய்கறிகளை வந்து பையிலேருந்து வெளியே எடுத்து எது தண்டு, எது வந்து which vegetables get from stem, which vegetables get from flower, which vegetables get from the root, they want to separate. அப்படி தானே அவங்க வெளியே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை செப்பரேட் பண்ணி அதை பற்றி என்ன செய்கிறாங்க, விவாதிக்கிறாங்க. After returning home, they sorted out all vegetables from the bag and discussed which vegetable is from stem, root and flower. Mother collected keelanilli, curry leaf, coriander leaves from the garden and said that the purpose for using these leaves in cooking is to add medicinal value and also aroma. அவங்க அம்மா வந்து கீழாநெல்லி, கொத்தமல்லி, அது கருவேப்பிலை, இப்படிப்பட்ட இலைகளை தோட்டத்துலேருந்து பறித்து வந்துட்டு இதை வந்து சமையலில் வந்து மருந்துக்காக, நறுமணத்திற்காக பயன்படுத்துவதாக என்ன செய்கிறாங்க, கூறினாங்க. ஓகே. தென் டிஸ்கஸ் த பிக்சர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆர் கிவன் பிலோ வித் டீச்சர். இந்த கீழே கொடுக்கப்பட்ட படங்களில் உள்ள தாவரத்தினுடைய பகுதிகளை பற்றி நம்ம வந்து நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட விவாதிக்கலாம். ஃபஸ்ட்டில் உள்ளது என்ன, இது வந்து எதில் என்ன நமக்கு கிடைக்கிறது, சுகர் கேன் இருக்குது அப்படி தானே. இது வந்து நமக்கு பூமி, அதாவது ஸ்டெம் பார்ட்டு. இது என்னது, ஸ்டெம் பார்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஜிஞ்சர். இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். திஸ் இஸ் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி வந்து உணவாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், இது என்னது, கேபேஜ் அப்படி தானே. இது வந்து ஒரு லீஃபு, நமக்கு வந்து இலை, கேபேஜ். ஓகே. தென் நெக்ஸ்ட் யூ சே காலிஃப்ளவர். நெக்ஸ்ட் ஒன் காலிஃப்ளவர். நெக்ஸ்ட்டு ரேடிஷ். இது வந்து ரூட் மாடிஃபிகேஷன். அடுத்து ஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் we get the vegetable from the flower. Like this you have to discuss with your teacher. Yes or no? So we are taking many vegetables. Some vegetables are getting from stem, some vegetables are getting from root, some vegetables are getting from the flower. Okay children? Okay, did you understand this one? Okay, now we are studying about the plant forms and function. plant formsனால் என்ன, ஒரு தாவரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அடுத்து அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாடி இஸ் மேடப் ஆஃப் செவரல் மினி ஆர்கன். நம்முடைய உடல் வந்து எப்படி பல்வேறு பாகங்களை, அதாவது மினி ஆர்கன்ஸ், நிறைய ஆர்கன்ஸ் நமக்கு இருக்குது, உடல் உறுப்புகள். அப்போ தானே உறுப்புகள், நிறைய உறுப்புகள் இருக்குது. அப்போ நம்முடைய பாடி எல்லா உறுப்புகளும் இணைந்து தான் என்னது, ஒரு முழுமையான ஒரு உடல் என்ன செய்கிறது, பெறுகிறது. ஸோ நமது உடல் வந்து பல்வேறு உறுப்புகளை வந்து கொண்டிருக்கு. என்னெல்லாம், கிட்னி சொல்லலாம், அடுத்து வந்து லிவர் சொல்லலாம், பேன்க்ரியஸ் சொல்லலாம், ஸ்டொமக் சொல்லலாம், அடுத்து என்னது லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட்டு, லங்ஸ், இப்படி ஏராளமான உறுப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உறுப்புகளை கொண்டிருக்கிறது. அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ். ஓகே. சிமிலர்லி த பிளான்ட் பாடி இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ். அதை மாதிரி தான் தாவரங்களில் வந்து லீஃப் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, அடுத்து ரூட் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஓகே. அதுவும் பல்வேறு ஒரு பாகங்களை என்ன செய்திருக்கிறது, கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு, பிளான்ட்ஸ் ஆர் ஆஃப் மெனி ஃபார்ம்ஸ் அண்ட் மெனி கலர்ஸ்.
many color, yet they are alike in some manner. தாவரங்கள் வந்து அமைப்பிலும் நிறங்களிலும் வேறுபட்டால் கூட ஒரு சில பண்புகளில் வந்து அவைகள் ஒத்திருக்கிறது. they are alike in some manner. that is, they all have stems, leaves above the ground which we can see easily and roots below the ground. அதாவது எப்படி அது வந்து ஒரு சில பண்புகளில் வந்து ஒத்திருக்கு அப்படிங்கன்னா, அது பெரும்பாலான தாவரங்களில் வந்து தண்டு பகுதி இலைகள் வந்து நிலத்துக்கு மேலே they grow அப்படி தானே, they above the ground, they grow above the ground. அடுத்து பாருங்கள், ரூட்ஸ் வந்து we can see below the ground. அப்படி தானே. அப்போ தாவரங்கள் வந்து ஒருவேளை அதனுடைய அமைப்பு நிறங்களில் வேறுபட்டாலும் ஒரு சில பண்புகளில் வந்து அவைகள் ஒத்து தான் என்ன செய்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு as shown in the picture, a flowering plant consists of two main parts. அதாவது இந்த படத்தில் காண்பது போல் நம்ம வந்து இந்த தாவரங்கள் வந்து ரெண்டு முக்கிய தொகுப்புகளை பெற்றிருக்கிறது. ஒன்று வந்து ரூட் சிஸ்டம், another one is shoot system. Let us learn about these in detail. You see here children, shoot system, then root system. Yes, root system you see lateral branch root, then tap root, then shoot system you stem, leaf blade, leaf petiole, then vegetative shoot, apical bud, internode, apical bud, reproductive shoot, that is flower. Yes or no? ஸோ இவற்றை பற்றி நம்ம என்ன செய்யலாம், விரிவாக படிக்கலாம். let us learn about this in detail. okay children, now you see root system. root system அப்படின்னா அதாவது வேர்களினுடைய தொகுப்பு எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். root the underground part of the main axis of the plant. அதாவது ஒரு தாவரத்தினுடைய ஒரு முக்கிய அச்சு தான், முக்கிய அச்சினுடைய கீழ்ப்பகுதி தான் என்னது அப்படின்னா ரூட். சரியா, ஒரு முக்கியமான அச்சு, main axis of your plant. okay, the underground part of the main axis, இந்த தாவரத்தின் முக்கிய அச்சினுடைய கீழ்ப்பாகம் தான் இது. சரியா, it lies below the surface of the soil. இது வந்து நிலத்துக்கு கீழே என்ன செய்கிறது, காணப்படுகிறது. root has no nodes and internodes. இந்த வேர்களில் வந்து என்ன இல்லை அப்படின்னா கணுக்களும் இல்லை, கணுவிடை பகுதிகளும் இல்லை. கணு அப்படின்னா நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், கணுவிடை பகுதி அப்படின்னா இரண்டு கணுக்களுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கணுவிடை பகுதி. அதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, இட் ஹாஸ் எ ரூட் கேப் அட் த டிப். இந்த ரூட் கேப் அப்படின்னா அதனுடைய நுனி வேர் மூடி. சரியா, இட் ஹாஸ் ரூட் கேப் at the tip. A tuft of root gas is found just above the root tip. tuft of root அப்படின்னா இந்த வேர் தூவிகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்சியாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது வந்து வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில், வேர்னுடைய நுனிக்கு சற்று மேற்பகுதியில் இந்த வேர் தூவிகள் வந்து ஒரு கச்சையாக என்ன செய்கிறது, காணப்படுது. நெக்ஸ்ட்டு ரூட் சிஸ்டம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types. வேர் அதாவது கிளாசிஃபைட் இன்டு 2 types. இவைகள் வந்து இரண்டு வகைப்படும். சரியா, you see a tuft of root gas is found just above the root tip. Roots are positively geotrophic in nature. வேர்கள் வந்து பாசிட்டிவ் ஜியோட்ராபிக் அப்படின்னா அது வந்து நேர் புவி நாட்டம் என்ன புவி நாட்டத்தை உடையது. பாசிட்டிவ் ஜியோட்ராபிக். ஓகே சில்ட்ரன், நான் ஃபஸ்ட்டு யூ ஸ்டடி டேப் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, யூ சி primary or tap root, secondary root, tertiary root, rootlets. primary root, secondary root, அடுத்து rootlets. okay children, you see it consists of a single root called tap root which grows straight down into the ground. அதாவது it consists of a single root called tap root which grows straight down into the ground. இது வந்து விதையிலிருந்து என்ன செய்யும் அப்படின்னா முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து எதை வந்து ஆணிவேர் என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. சரியா, smaller roots called lateral roots arise from the tap root. Smaller roots called lateral roots arise from the tap. They are seen in dicotyledon plants, example bean, mango and also neem. Beans, mango and also neem. Listen, look at this.
இதில் வந்து விதையிலிருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து எதை செய்யணும், இதை உருவாக்குகிறது என்று சொன்னால் டேப் ரூட்டை உருவாக்குது. அதாவது ஆணி வேர் என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. அப்போ அந்த முளைவேர் வந்து தடித்த ஒரு முதல்நிலை வேராக வளர்கிறது. யூ சி பிரைமரி ரூட், தடித்த ஒரு முதல்நிலை வேர், பிரைமரி ரூட். அடுத்து பாருங்கள், ஸ்மாலர் ரூட்ஸ் called lateral roots arise from the tap root. இதிலிருந்து அந்த முதல்நிலை வேர் இருக்குல்ல, அதிலிருந்து துணை வேர்கள், அதிலேருந்து வரக்கூடிய அந்த துணை வேர்கள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி ரூட் சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்கள், இது வந்து இப்படிப்பட்ட இந்த டேப் ரூட் வந்து எந்த வேறு எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா டைகாட்டிலிடன் பிளான்ஸ் அப்படின்னா இருவித்திரை தாவரங்களில் வந்து இந்த இவ்வகை வேர் தான் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. டேப் ரூட் தான் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் வந்து பீன், மேங்கோ, நீம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா என்ன? அது வந்து சல்லிவேர் தொகுப்பு. நம்ம வந்து டேப் ரூட் அப்படின்னா ஆணிவேர் அப்படின்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு. அதில் வந்து இது பாருங்கள், it consists of a cluster of roots arising from the base of the stem. They are thin and uniform in size. You see, this is fibrous root of grass. This is fibrous root of grass. You see, this is tap root. Yes, tap root. Now, fibrous root system a cluster of roots arising from the base of the stem அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த முதல்நிலை வேர் வந்து சிறிது காலத்தில் அழிஞ்சிட்டு அது தண்டினுடைய அடிப்பகுதியில் ஒரு சம பருமனுள்ள வேர்கள் வந்து கொத்த தோன்றி என்ன செய்யும், வளரும். முதல்நிலை வேர் அதாவது சிறிது காலத்தில் அழிந்து அது தண்டினுடைய அடிப்பகுதியில் வந்து சம பருமனுள்ள வேர்கள் வந்து கொத்த தோன்றி வளரும். இது வந்து எங்கே காணப்படும் அப்படின்னா, இது வந்து டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ஸில் இருக்காது. இது வந்து எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா மோனோகாட்டிலிடன்ஸ், அதாவது ஒருவித்திரை தாவரங்களில் வந்து இந்த ஃபைப்ரஸ் ரூட் நிச்சயம் காணப்படும். சரியா? இதனுடைய ஃபங்க்ஷன் வி ஸ்டடி அபவுட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட். யூ சி, ஃபிக்ஸஸ் த பிளான்ட் டு த சாயில். அதாவது தாவரத்தை வந்து பூமியில் அப்படி நிலைநிறுத்துவதற்கு எது பயன்படுகிறது அப்படின்னா ரூட்டு தான் பயன்படுது. அடுத்து பாருங்கள், அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். மண்ணிலிருந்து இது வந்து நீரை உறிஞ்சும். அடுத்து நியூட்ரியன்ஸ் என்ன செய்யும், உறிஞ்சும். அப்படிதானா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட். கேரட், பீட்ரூட் இது போன்ற தாவரங்கள் வந்து தாங்கள் தயாரித்த உணவை என்ன செய்யும் அப்படின்னா தங்களுடைய வேர்களில் என்ன செய்கிறது, சேமிக்கிறது. These are the function of root. Okay children, now all of you take your book. We see the book exercise. Look at this multiple choice question. Pond is an example of marine freshwater habitat, freshwater habitat, deserts, mountain. Pond is an example of dash ecosystem. Freshwater. Mark the answer. Freshwater. Take page number 65. All of you take page number 65. Did you turn to your page? Did you turn your page, children? First one, pond is an example of freshwater. Second, the important function of stomata is conduction, transpiration, photosynthesis, absorption. Photosynthesis. Next, organs of absorption: root, stem, leaf, flower. Root. Then the habitat of water hyacinth. The habitat of water hyacinth is aquatic. Okay. Then come to fill in the blanks. Now earth's surface is covered by dash % of water, more than 70. Right, more than 70. M-O-R-E, more. T-H-A-N, than. More than 70% of water.
more than 70% of water. Next, the driest places on earth are deserts. The driest places on the earth are deserts. 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 Next, fixation and absorption are the main functions of root or OOT. Fourth one, primary organs of photosynthesis are leaves, LEAVES, leaves. Next, taproot system present in dash plants, dicotyledonous, DICOTY, dicotyledonous, LEDONOUS. Right? Listen to me. DICOTY, LEDONOUS. Okay, dicotyledonous plants. Okay, children. Okay, let us finish today's class. I will give you homework. All of you take page number. All of you take that 56, from page 56 to 57. Make only 5 laps. This is your homework. Okay, children. Okay, we will meet again the next video. Thank you all.